ஏஐ வந்தால் வேலை போயிடுமா? லாஸ்ட் 1 இயராக கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜோஹோ ஃபவுண்டரான ஸ்ரீதர் வேம்பு சார் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எப்போ வேணாலும் வேலை போகலாம், நீங்கள் வேறு வேலை தேடிக்கோங்க, விச் மீன் கம்ப்ளீட்லி ஐடி இல்லாமல் வேறு வேலை தேடிக்கோங்கன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஏஐயால் எல்லாத்துக்குமே பயம், ஒரு அன்சர்டனிட்டி. சரி, இந்த பிரச்சனை நம்மளை மாதிரி எம்ப்ளாயீஸுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்தியன் ஐடி கம்பெனிஸுக்கும் ஏஐயால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இந்த மாதிரியான டெக் ஜெயின்ஸ் தான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஏஐயால் ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. ஹலோ எவ்ரிவன், நான் பிரபா அட் ஐடிஎன்னா. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இந்த 2026 ஏஐயால் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் மாதிரியான கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் சில ஜிசிசிஸும் இதில் இன்க்ளூடடுங்க. இப்போ இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியோட ஆனுவல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $250 பில்லியன். அதே மாதிரி 60 லட்சத்துக்கும் அதிகமான எம்ப்ளாயிஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியை ஜெனரேட்டிவ் ஏஐ ஒரு ஷேக் பண்ணிடுச்சுன்னே சொல்லாங்க. The business model of Indian IT industry is at very high risk at this moment because of generative AI. இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு அவங்களோட ரெவென்யூ மாடல் தான். இதனால் வரைக்கும் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் டைம் அண்ட் மெட்டீரியல், அதாவது எஃப்டி மாடலை தான் யூஸ் பண்ணி அவங்க கிளைண்ட் பில்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ரிசோர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பில்லிங். 100 ரிசோர்ஸ் வேலை செஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பில்லிங், 1000 பேர் வேலை செஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பில்லிங். ஆனா இப்போ GitHub Copilot, கர்சர், கிளாட் கோட் இந்த மாதிரி நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் கோடு எழுத ஆரம்பிச்சிருச்சு. இதனால ஒரு டெவலப்பர் 1 வீக்ல செய்ய வேண்டிய வேலையில கிட்டத்தட்ட 30 to 40% ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. இப்போ வேலை சீக்கிரமா முடிஞ்சிருது. அதுவே இந்தியன் ஐடி கம்பெனிஸுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா கிளைண்ட் முன்ன மாதிரி ஃபுல் டைமுக்கும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இப்ப கேட்குற கேள்வி, நான் ஏன் ஃபுல் டைமுக்கும் பேமெண்ட் கொடுக்கணும்? அவங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸை ஃபோர்ஸ் டு சூஸ் அவுட்கம் பேஸ்ட் பில்லிங், அதாவது நீங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அதுக்கு தான் காசை தவிர நீங்க எத்தனை பேர்த்த வச்சு எவ்வளோ நாள் வேலை செய்யறீங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை. இதுதான் இந்தியன் ஐடி கம்பெனிஸோட மார்ஜினை ஹெவியா இம்பாக்ட் பண்ண போகுது. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ற 2வது பெரிய சேலஞ்ச் ஸ்கில் கேப். முன்னாடி எல்லாம் ஒரு ஜாவா டெவலப்பரோ இல்ல பைத்தான் டெவலப்பராவோ இருந்தா போதும், மார்க்கெட்ல ஈஸியா வேலை கிடைச்சது. ஆனா இப்போ த மார்க்கெட் கண்டிஷன் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது ஏஐ என்ஜினியர், டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ், எல்எல்எம் ஃபைன் டியூன் என்ஜினியர், இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்தியால அந்த அளவுக்கு ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல வி ஹேவ் ஜஸ்ட் 4 lakh ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ். ஆனா டெலாய்ட் நேஸ்காம் ரிப்போர்ட் படி 2027க்குள்ள இந்தியாவுக்கு 10 lakh ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுது. என்னதான் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் இட்ஸ் நாட் இனஃப். ஏன்னா ஜஸ்ட் ஏஐ லிட்ரஸி வில் நாட் ஒர்க். வி நீட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் டீப் மைண்ட்ஸ் who can build enterprise AI systems. ஆனா இந்தியால எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு இருக்கிற 3வது பெரிய சீரியஸான பிரச்சனை ஜிசிசிஸ், அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இந்தியன் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்க கிட்ட எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணாம அவங்களே இந்தியாவில் பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான லொக்கேஷன்ஸ்லாம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாலும் தே ஆர் நாட் ஜஸ்ட் டூயிங் பேக் ஆஃபீஸ் ஒர்க் ஹியர். தே ஸ்டார்டட் இந்தியா ஆஸ் அ இனோவேஷன் ஹப். அவங்க நம்ம டிபிக்கல் இந்தியன் கம்பெனிஸை விட 4x ஃபாஸ்டராக ஹையர் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் எக்ஸ்பர்ட்ஸுக்கு 30 to 40% மோர் சேலரியும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதனால இந்தியன் ஐடி கம்பெனிஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அட் த சேம் டைம் தே ஹாவ் டு கம்பீட் வித் கிளைண்ட் ஆஃபீஸ் டிரெக்ட்லி. அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு கிளைண்ட் பிடிக்கிறதுக்கு தான் காம்படிஷனா இருந்தது. ஆனா இப்போ அதே கிளைண்டோட இந்தியன் ஆஃபீஸ் கூடயே அவங்க போட்டி போட வேண்டியதா இருக்கு. 4th ரொம்ப இம்பார்ட்டன்டான
சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. எந்த ஒரு ஏஐ மாடலுமே ஒர்க் பண்றதுக்கு அதனோட ட்ரைனிங் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியன் கம்பெனிஸ் ஒரு ஏஐ மாடலை கஸ்டமைஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டேட்டா தேவை. ஆனா இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட டேட்டான்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே கிளைண்டோட டேட்டா. ஆனா கிளைண்ட் அவங்களோட ஓன் டேட்டாவை இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பிக் கொஸ்டின் தான். ஏன்னா அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்னு, டேட்டா திருடு போகலாம். ரெண்டாவது, டேட்டா லீக் ஆகலாம். ஸோ இந்த டேட்டா செக்யூரிட்டிய மெயின் கன்சர்னா இருக்கிறதுனால இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஒரு கஸ்டமைஸ்டு மாடலை கிரியேட் பண்ணி அதை கிளைண்ட் கிட்ட செல் பண்றதுல நிறையவே சேலஞ்ச் இருக்கு. இப்போ வைப் கோடிங் தான் ட்ரெண்டே. யார் வேணாலும் கோட் எழுதலாம், ஏன்னா கோட் ஏஐ எழுதி கொடுக்குது. அதனால கிளைண்ட்ஸ் இனிமேல் ரொம்ப காசு அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி சர்வீஸ் செக்டார் கம்பெனிஸ் கிட்ட ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களே 2 பேர்த்த ஹையர் பண்ணி ஈஸியாக அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். இப்போ ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ், டேட்டா ஈகோசிஸ்டம், இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஃபவுண்டேஷன் மாடலை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம ஊர் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அடுத்தவங்க சிஸ்டத்தை இன்டெகிரேட் பண்ற சிஸ்டம் இன்டெகிரேட்டராகவும் சர்வீஸ் பேஸ்ட்லயுமே இருந்து பழகிட்டாங்க. இப்போ அதிக லாபம் வேணும் அப்படின்னா சொந்தமா ஏஐ ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணணும், மைக்ரோ மாடல்ஸை டெவலப் பண்ணணும். அதுக்கு பெரிய அளவுல R&Dயும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுது. இதுல நம்ம ஊர் கம்பெனிஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணி என்ட்ரி லெவல்ல இருக்கிற ஜாப் எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த என்ட்ரி லெவல் ஜாப் எல்லாத்தையுமே வந்து ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்ட்ரி லெவல் ஜாபுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. மீதி இருக்கிற ஜாபை பண்றதுக்கு தே நீட் எக்ஸ்பர்ட் இன் த லூப், அதாவது டொமைன் நாலேஜ் இருக்கிற, டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்ஸ் தான் அவங்களுக்கு இப்போ தேவை. ஏன்னா ஏஐ கோட் எழுதிருது, அது சரியா தப்பான்னு பார்த்து ஜட்மெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இப்போ ஃப்ரெஷருக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே இங்க இல்லைங்கும் போது எப்படி ஃபியூச்சர் லீடர்ஸை இந்த கம்பெனிஸ் உருவாக்க போகுது? உங்களுக்கு இந்த 6 இல்லாம வேற அடிஷனலா ஏதாவது சேலஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. முடிவா சொல்லணும் அப்படின்னா ஏஐ வந்ததுனால இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அழிஞ்சு போயிடுமானா இல்லை. இன்னும் சொல்ல போனா பழைய சிஸ்டத்தை மாத்தி ஏஐ சிஸ்டத்துக்கு அப்கிரேட் பண்றதுக்கு கண்டிப்பா கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிஸ் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆனா அதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, இவங்க பழைய அவுட் சோர்சிங் பிளேபுக் மாடல்ல இருந்து மூவ் ஆகி ஜிசிசிக்கு ஈக்குவலா ஏஐ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னரா மாறணும். அப்படி மாறினாதான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இவங்க இதே ரெவன்யூவையோ இல்லை இதை விட பெட்டராகவோ பண்ண முடியும். உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரி ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். சியர்ஸ்.